எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் தைப்பொங்கல் திருநாளின் நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் கடகராசியை பற்றி இப்போ நம்ம எளிமையான முறையில் இந்த காணொளி மூலமாக காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களுக்குரியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். கடகம் காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடு. கடகராசி என்பது இருக்கிறதையே மிகவும் ஒரு முக்கியத்துவமான ராசியாக அமைகிறது. காரணம், 4ஆம் வீடு என்பது கேந்திர ஸ்தானமும் 12 ராசிகளை தீர்மானிக்கக்கூடியதே சந்திர பகவான். அப்படிப்பட்ட சந்திர பகவானே அமைந்திருக்கிற இடம்தான் கடகராசி. அவர் ஆட்சி செய்யும் ஸ்தலம் கடகம். அந்த கடகராசி சந்திரனை கொண்டு அதிபதியாக கொண்டவர்கள் தான் நீங்கள். கடகம் என்பது பார்க்கும்போது நண்டு சிம்பிள் கொண்டது. அவங்க எப்பயுமே அவங்கக்கிட்ட ஒரு வேகம், ஒரு துருதுருப்பு, ஒரு முக்கியமாக சொன்னால் ஒரு சுறுசுறுப்பு கூடியவர்கள், வார்த்தைகள் ஒரு கடுமை, எந்த ஒரு வார்த்தைக்கும் பேசுறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. தெளிவான வார்த்தைகளாக இருக்கும். மனதில் பட்டது கூட பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி படைச்சவங்க. இந்த கடகராசிக்காரர் பொறுத்தளவுக்குமே எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யார்கிட்டையாவது வெளிப்படுத்தி பார்க்கணும், அதுக்கான முயற்சிகள் செய்யணுங்கிறதுல மிகவும் தெளிவாக தீர்மானமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி. அதே மாதிரி கடகராசி உள்ளவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசியான உங்களுக்கு கடந்த காலகட்டம் அஷ்டமச்சனி நடந்து அஷ்டமச்சனி முடிந்து இன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். கடந்த 2.5 வருடம் காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தியாச்சு. அவமானம், பொருள் நஷ்டம், வாகனங்களால் இழப்பு, போக்குவரத்தால் பிரச்சனை, குடும்ப வகையில் ப்ராப்ளங்கள், இப்படி ஏறக்குறைய அனைத்து வகையிலையும் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் சில ப்ராப்ளங்களை இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ சமீபத்தில் தான் அவர் விலகி நிற்கிறார். இப்போ உங்கள் ராசிக்கு தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த கஷ்டத்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னமோ தை பிறக்கட்டும், நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம், நாம் ஏதாவது ஒரு காரியத்தை துவங்கலாம், நம்ம கடந்த காலமெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நம்ம எவ்வளவும் போராடி பார்த்தோம், போராட்டத்துக்கு சரியான வெற்றி கிடைக்கல, இந்த வெற்றி தை மாதத்துலையாவது நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு தோற்றத்தில் இருக்கிறீங்க. உங்களுடையமான ஒரு கடகராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவான் மொத்தம் 4 கிரகங்கள் சேர்க்கையில் உட்கார்ந்துருக்கு. இதில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்க சூரிய மங்கள யோகம், புதன் கூட அமைஞ்சிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸாக அமைஞ்சிருக்கு. புதன் மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. மங்களம் என்றால் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், சுப எண்ணங்கள். உங்கள் மனதில் யாரெல்லாம் சுபகாரியங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்களோ இப்போ உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ திருமணம் ஆகலை, இல்லை திருமணம் வரன் தேடிட்டு இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே அது உங்கள் இந்த கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதே போல் உங்களுக்கு சுப காரியங்கள் கேட்டோம்னா திருமணம் மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. வீடு கட்டுன்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்கு ஒரு முகூர்த்தக்கால் போடக்கூடியவங்க, அடுத்தது பார்க்கும்போது ஒரு புதுமையாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கடகத்துக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய்.
அப்படிப்பட்ட 10ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் வாக்கு, குடும்பம், தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய தனத்துக்கு அதிபதியான உங்க ராசிக்கு தனாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான். இவங்க இரு கிரகங்களும் சேர்க்கை பெற்றுதான் இப்ப 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப 7ஆம் இடத்துல 2 கிரகங்களும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானகம், 2ஆம் அதிபதி வாக்கு ஸ்தானகாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனம் ஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவானும் இன்று உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கலஸ்திரம், மனைவி, குடும்பம் இப்படின்ற அமைக்கக்கூடிய இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அங்க அமைந்திருப்பது உங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை. யார் திருமணம் ஆகல, திருமணம் தள்ளி போயிட்டு இருக்குது, எங்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணோம் செட் ஆகலையேங்கிற வருத்தப்படுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல தொழிலுக்காக அப்படித்தான். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலாக இருக்கு. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய கவனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குங்க. கூட சுக்கிர பகவான் அமைந்திருக்கார் 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்போ இருக்கார். அதாவது தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அவர் இருப்பார். அதற்கு பிறகுதான் கும்பத்துக்கு அவர் மாறுறாரு. அப்போ அந்த டைம் வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய சுற்றுப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஆண் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பெண் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஆண்கள் பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், பெண்களுக்கு ஆண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய கவனம் வேணும். ஏன்னா சுக்கிர பகவான் கூடவே இருக்கிறாரு. அப்போ அவர் காரகாதிபதி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நன்மை எந்த அளவுக்கு காட்டுமோ அந்த அளவுக்கு சிறு சிறு குழப்பத்தையும் அவர் உருவாக்கக்கூடிய டைமும் இப்போ முக்கியமாக அந்த இடத்துல இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடையமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான முறை இதில் கொஞ்சம் முக்கியமாக கவனம் என்பது வேணும். அந்த கவனம் இருந்தால்தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ் இருக்கோ ஒரு சிறு மைனஸும் அதில் இருக்குது. அந்த மைனஸ் நீங்கள் ப்ளஸ் ஆக்கிறதும் அந்த மைனஸை பெருசுப்படுத்துறதும் உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுமையும் நிதானத்தை கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். காரணம், அதாவது கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பல விதமான அவதிகள் பட்டுட்டீங்க, பல கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க. சிலருக்கு பார்க்கும்போதெல்லாம் குறிப்பாக பார்த்துட்டோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி உள்ளவங்களுக்கெல்லாம் கூட சில பேர்த்துக்கு ரொம்ப தூரத்துக்கு தேவையில்லாத ஒரு வீண் சொல்லு, தேவையற்ற ஒரு பெயர்கள் இதெல்லாம் கூட சில பேர்த்துக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கோம். அது அவங்களுடைய திசாராதனை பொறுத்தளவுக்கும் மாறுபடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுடைய ஒரு கடகராசி இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடி உங்களுக்கு தொழில் முறையில் நீங்கள் புதுமையான முறையில் முயற்சி பண்ணுங்க. கடகராசி உள்ளவங்களுக்கு மெயின் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா பூமி, விவசாய பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வரும். விவசாயத்திற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்துக்கு யாரெல்லாம் இப்போ போராடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்காக பார்க்கும்போது இந்த டைம் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நேரமாக இருக்கும். தெளிவான ஒரு முறையில் விவசாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இப்போ உங்களுடைய மனசில் நம்ம ஏதாவது ஒரு பூமி வாங்கலாம், ஒரு காடு வாங்கலாம், ஒரு நம்மளுக்கு தேவை, நம்ம எதிர்காலம் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வேணும்னு சொல்லி நினச்சி போராடுற அனைத்துக்குமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய நேரம் இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க. உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட லைனில் ஏதாவது ஒரு பெண்டிங் இருந்தாலும் அந்த பெண்டிங்கு நான் முன்னே சொன்ன செவ்வாய் 10ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, தொழில்ஸ்தானாதிபதி, பூமிக்காரகர் செவ்வாய் 2ஆம் அதிபதி 7 அமைஞ்சிருப்பதனால அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு விதத்தில் அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுடைய ராசிநாதனுக்கு இருக்கு. ரெண்டாவது கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்வி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான முறையில் கல்வி படிக்கலையே, நல்ல ஒரு படிப்பு வரல, நம்ம படிக்கிறது சரியாக ஞாபகம் இல்லாமல் போயிட்டுருக்கு, கல்வி மேலே சரியாக ஒரு கான்செப்ட் செலுத்த முடியலைங்கிறது உங்களுக்கு சமீபத்தில் நடந்த அந்த அஷ்டம சனி உங்களை அதை அப்படியே வழிநடத்தி கொண்டு வந்துருச்சு. ஆனால் இனி வருங்காலம் அப்படி இல்லை. உங்களுக்கு கல்வி ஸ்தானாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்போ அமைந்திருக்கிறார். அதனால் படிப்பு ரீதியாக யாரெல்லாம் மேல் படிப்புக்காக முயற்சி பண்ண நினைக்கிறீங்களோ, வெளிநாடு போய் படிக்கலான்னு ஆசைப்படுறீங்க, வெளியில் போய் படிக்கலான்னு ஆசைப்படக்கூடியவங்க, இவங்களுக்கு அருமையான ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் கற்ற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு கற்ற கல்விக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுக்கான யோகாதிபதி தான் உங்களுக்கு புதன் இப்போ உங்கள் ராசிநாதனை பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பார்வையால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இதனால வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அசால்ட்டாக இருந்ததால கூட இப்போ டக்குன்னு ஒரு எண்ணங்கள் வரும், இல்லை நாம் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது,
நாம் இனிமேல் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நல்ல விதமான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நம்ம முயற்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்பமா நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாம் இப்போ மாறணுங்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற மாதத்தில் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நேரம் இருக்குது. அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் முயற்சிகள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு சொல்லி ராசி பலன் சொல்லியிருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேட்குன்னு நினச்சிங்கன்னா கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.